நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜோசிஸ் பிளாக் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோக்குள் நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் டிஜே கம்பெனியோட புதிய வரவான ஒஸ்மோ மொபைல் 7 ப்ரோ என்ற அந்த கிம்பலோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் இந்த மொபைல் 7 ப்ரோ டிஜேஐ நிறுவனத்தால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது 7வது தலைமுறை கிம்பல்ன்றதால இதுக்கு 7 என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இதுல முதல் வந்தது 7, அதுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிறது 7 ப்ரோ என்ற இந்த மாடல். இது ஆண்ட்ராய்ட் ஐபோன் சொல்லி எல்லா வகையான ஸ்மார்ட் போன்களுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். வாங்க இதில் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங் உதவியோட சினிமேட்டிக் லெவல் வீடியோ உருவாக்குறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்குது. அதே போல் லைட் வெயிட்டாக இருக்கிறதால இதை கொண்டு போகிறதும் ஈஸியாக எங்களுக்கு இருக்குது. அதே போல் இது ட்ரைபோர்ட்டாகவும் கிம்பலாகவும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். வாங்க இதில் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே போல் இங்கே சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன எக்ஸசரிஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்குள்ளே டைப் சி கேபிள் 2 கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று ஆட்டோ ரெக்கார்டிங் கேபிள் என்று சொல்லி சொல்லப்படுது. இது போனையும் கிம்பலையும் கனெக்ட் பண்ணுறது. அடுத்தது கிம்பலை சார்ஜ் பண்ணுற கேபிள் ஒன்றும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சார்ஜில் 10 மணித்தியாலங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. வாங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன மாதிரின்னு தெரியும். அடுத்து இன்னும் 2 எக்ஸசரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று உங்களுக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃபோன் ஹோல்டர் என்று சொல்லப்படுது. இது ஃபோனையும் கிம்பலையும் கனெக்ட் பண்ணுறது. இதை நான் வெளியில் எடுத்து காட்டுறேன்னு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் ஃபோனை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் கிம்பலோட கனெக்ட் பண்ணி ஃபோனுங்களுக்கு எங்களோட வீடியோவுக்கு எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 4 புள்ளி மாதிரி தெரியுது. அதை தான் நாங்கள் கிம்பலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை நாம் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு எக்ஸசரிஸ் இருக்குது. இதுதான் மிக முக்கியமானது. டிஜிஐ ஓஎம் மல்டி ஃபங்க்ஷனல் மாடியூல் என்று சொல்கிறது. அதாவது இதுதான் எங்களோட மோஷன் ட்ராக்கிங் செய்து ஆட்டோ ரெக்கார்டிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸசரிஸ். இதில் இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணோம்னு சொன்னால் இதை நாங்கள் கேபிளோடையும் கனெக்ட் பண்ணால் எங்களுக்கு அந்த ட்ராக்கிங் செய்கிறதுக்கு லேசாக இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. இதில் 4 வகையான லைட் இருக்குது. நாங்கள் நைட்டில் வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வீடியோவை எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த கிம்பலோட மிக முக்கியமான பார்ட்ஸ். அதோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஜேஐ கிம்பல்ற மெனு இருக்குது. இதில் இந்த மெனுவில் ஆங்கில மொழியிலையும் தெளிவாக இந்த கிம்பல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் கியூஆர் ஸ்கேன் கோட் ஒன்றும் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ காட்டுறது தான் இருக்குது. இதுதான் அந்த டிஜே ஒஸ்மோ மொபைல் கிம்பலோட கியூஆர் ஸ்கேன். இதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜேஐ மிமோ ஆப்பை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதுலேயும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த மெனு. இது எல்லா இடமுமே அந்த கியூஆர் ஸ்கேன் கோட்டை கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜேஐ மிமோ ஆப்போட நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதையும் நாங்கள் இனி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த ஆப்லையும் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். நினைக்கிறேன் அது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆப்பில் நிறைய விஷயம் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது தான் நாங்கள் மிக மிக முக்கியமாக நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த கிம்பல் ஒஸ்மோ மொபைல் 7 ப்ரோ கிம்பலை பார்க்க போகிறோம். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இது மேட் பிளாக் கலரில் இருக்குது. ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறத நான் அதை வெளியில் எடுத்து பார்க்கக்குள்ள உணர்ந்து கொண்டேன். என்னென்னு சொன்னால் அது நேர்த்தி என்று நான் சொல்கிறது அந்த பட்டன்ஸ், அதே போல் இது ட்ரைபோட்டாக பாவிக்கிற அந்த ஸ்டாண்ட், வேறு அந்த எல்லாமே நான் நினைக்கிற ஒட்டுமொத்த பார்ட்ஸும் மிக அழகாக செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஒன் பண்ணி பார்ப்போம். ஒன் பண்ணி பார்க்கக்குள்ள தான் எப்படியான ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இதை ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இந்த கிம்பல்ற ஹேண்டில் திருப்பக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாகும். இப்படி ஒன்றாகணுன்னே உடனே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம்.
அதே போல் இந்த கிம்பல் கேண்டில் அசைக்கிறதன் மூலம் இதை ஓட்டோவாக வந்து இது ஒன்றாகும். அதே போல் இந்த கிம்பலுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லெதர் பவுச் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து இந்த கிம்பலை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறதுக்கு பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த கிம்பலில் வந்து ஒரு 4-5 பட்டன் தான் கொடுத்துருக்குறாங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த பட்டன் மூலமே நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் எம் பட்டன்ன்றது வந்து இந்த கிம்பலை ஆன் ஆஃப் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன். அதுக்கு கீழே ரெக்கார்டிங் பட்டன் இருக்குது. அதுக்கு கீழே இந்த கிம்பலில் வந்து நாங்கள் எந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்க போகிறோமோ என்று சொல்லி அதை திருப்புற அந்த பட்டன் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த அதுக்கு அடுத்ததாக இருக்கிற பட்டன் வந்து இந்த கிம்பலை வந்து 360 ரூபாயில் திருப்புறது உண்டு. அதே போல் இந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த பட்டன் தான் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் செய்கிற பட்டனாக இருக்குது. இவ்வளவுதான் அதில் பட்டன் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு பெருசாக எதுவுமே கொடுக்கப்படலை. இதுதான் டிஜே நிறுவனத்தோட ஒஸ்மோ மொபைல் 7 ப்ரோ கிம்பலை பற்றிய இந்த ரிவ்யூ வந்து நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் முழுசாக தெரியும். அதே போல் இது இப்போ இலங்கையில் கிடைக்கக்கூடிய விலைக்கு பெறுமதியாண்டு கேட்டால் நிச்சயமாக பெறுமதி தான். அதை நீங்களும் முடிஞ்சால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த அளவில் இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.